Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 814 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம சஞ்சியை தான் காட்டுறாங்க. பையன் ஒரே குழப்பத்துல இருக்கான். அட புட்டிங்க எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலான்னு. ஆனா அதுக்கு இப்போ ஃபிளார்ஸ் தேவை. இந்த நேரத்துல ஃபிளார்ஸுக்கு எங்க போறது? சோ கூட இருக்க ஒரு அல்ல கைட்ட கேப்பானா, அவன் இந்த மாதிரி முன்னாடி கோட்டியார்ல இருக்குது, நீங்க வேணா அங்க போய் எடுத்துக்கங்கிற மாதிரி சொல்லுவான். ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புவானா. ஏன் இதுக்குன்னு கேப்பான். வேற எதுக்கு? புட்டிங்குடா பொடலங்கான்ட்டு போவான். அப்படியே கட் பண்ணி ப்ரூலியோட வீட்டை காட்டுறாங்க. அங்கதான் நம்ம கேரட்டை கட்டி தொங்க விட்டுட்டாங்களே. அடியில வேற நல்லா கப 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 கபன்னு வெந்துகிட்டு இருக்குது. அந்த சுடுதண்ணிக்குள்ள விழுந்தா எல்லாருமே சூப்பு வச்சு அப்படியே குடிச்சிடுவாங்க. கேரட் கதறுவா, இந்த கன்றாவியெல்லாம் என்னைய திங்கணுமா? வேண்டவே வேண்டாம், என்னைய யாரும் சாப்பிடாதீங்க, முதல்ல நீ சமைக்காதீங்க, நான் டேஸ்டாவே இருக்க மாட்டேன்னு எவ்வளவோ சொல்லுவா. ஆனா இவ சொல்றதெல்லாம் அந்த லூசு ப்ரூலி கேட்கவா செய்யும். நீ இப்படி சொல்ற, ஆனா இங்க சுத்தி இருக்க அத்தனை பேருமே பசியில இருக்காயிலே, என்ன உண்மைதானே அப்படின்னு. ஆமா ஆமா பானுங்க, அவனுல பாரு, அவனு இருக்க விரிக்கி இப்போ பழைய செருப்பை கொடுத்தேன்னா கூட ஒரு பீஸ் மிச்சம் இல்லாம வச்சு திம்பானுங்க. ஒரு முயலையே கொடுத்தா டேஸ்ட் இல்லாமையா இருக்கும். என்னோட வாழ்க்கையிலேயே இதுதான் ஒரு பெஸ்ட் டிஷ் எவர். கண்டிப்பா உன்னை நான் சமைச்சு கொடுக்காம விடமாட்டேன்னு அந்த அலங்கோலமான மூஞ்ச வச்சு அகோரமா சிரிப்பான். இதெல்லாம் பார்த்த சாப்பரு சொந்த செலவுலயே அவளுக்கே அவன் சூனியம் வச்சுக்கிட்டான்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஏன் இவன் இப்படி யோசிக்கிறான்னா, இந்த சீன்ல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். என்னன்னா, அந்த ப்ரூலி இவங்கள மாதிரியே நிறைய டூப்ளிகேட்ஸ் வர வச்சு இவங்களை புடிச்சால, அதுக்கப்புறம் அவ புடிச்சு இப்ப கேரட்னு தொங்க விட்டுருக்காது. ஒரிஜினல் கேரட்டே இல்ல, அது ஒரு டூப்ளிகேட் டம்மி. சொல்ல போனா அது உண்மையில என்னன்னு பார்த்தா அது ஒரு தவளை. நிஜமான கேரட் மேல அட்டிக்ல இருக்கா. கீழே அந்த தவளை கத்துறதுக்கு இவ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கிறதுனால நிஜமாவே கீழே தொங்கிட்டு இருக்கதான் கேரட்னு நினைச்சுக்கிட்டாங்க. பாவம் அந்த ஃப்ராக் தான் என்ன ஆக போதோ தெரியல. இப்போ கணக்கு பண்ணி பார்க்கும்போது சுத்தி 16 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த 16 பேர்த்தையும் காலி பண்ணணும்னா அது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இதுல பெரிய பஞ்சாயத்து பண்றது அந்த ரேண்டோல்ஃப், அந்த முதல்ல, அப்புறம் அந்த டீசல் மேனு, ப்ரூலி, இவங்க 4 பேரும் தான். எப்படியாச்சும் சாப்பரு அந்த ஃபேக்கான கேரட்டை கொதிக்கிற தண்ணிக்குள்ள போறதுக்குள்ள வேலையை பாத்துறணும். இல்லன்னா டன்டன் டனகனகாதான். ஐ மீன் அடுத்தது அவங்கிட்ட வந்துருவாங்க. அந்த டைம் ப்ரூலி கைத்த கட் பண்ணி விடு, இவ்வளவு சமைச்சிடலாம் உடனே அவனு கட் பண்றதுக்காக கையில இருக்க கத்திய ஓங்குவான். எல்லாத்துக்கும் அவ்வளவு ஆர்வம் விட்டா அப்படியே பிடிச்சு தின்றுவானுங்க போல. மெயினா அந்த முதல்ல கரெக்டா வெட்ட ஸ்பியரை கொண்டு வரும்போது சாப்பர் சிக்னல் கொடுப்பான். ரேண்டோல்ஃப் மேல இருந்து கல்ல விட்டு ஒரே அடி, அப்படியே வேன்னு திருச்சு போய் விழுவான். என்னடா ஆச்சுன்னு பதறிட்டு இருக்கும் போதே மேல இருந்து உண்மையான கேரக்டர் ஜம்ப் பண்ணி வந்துருவான். அதை பார்த்துட்டு ப்ரூலிக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா 2 பேர் இருக்காங்கல்ல. ஆனா பஞ்சாயத்து என்னன்னா, அவன் மறுபடியும் அதுலதான் போய் தொங்கிட்டு இருக்கான். இனி அதுல இருந்து தப்பிக்கணும்ல, அப்படியா இப்படியான்னு ஆட ஆரம்பிப்பாளா. ப்ரூலி கடுப்பாயிட்டே, ரேண்டோல்ஃப் சீக்கிரமா அந்த கைத்தை கட் பண்ணு, இவங்களை காலி பண்ணியே ஆகணும்னு உடனே அவன் செம்ம கடுப்பாயி மின்னல் வேகத்துல வந்து அந்த கைத்த ஒரே வெட்டு. ஐயோ, கேரட் அந்த சுடுதண்ணிக்குள்ள போய் விழ போறாளான்னு பார்த்தா அவன் அந்த அண்டாவை ஒரு எத்துவா. மொத்த சுடுதண்ணியுமே நேரா ப்ரூலி மேல போய் விழும். அவ்வளவுதான். ஐயோ 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 ஐயோன்னு கதறுன்னு கதறுவான். இங்க நம்ம சாப்பரு அவனோட பாடியை சின்ன பண்ணி அந்த கட்டுல இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். அதுக்கப்புறம் ரம்பிள் பால வாயில போட்டு பெரிய சைஸ் பீஸ்டாவே மாறிடுவான். இதுக்கப்புறம் இவங்க 2 பேத்தையும் பிடிக்கிறது கஷ்டம் தான். சொல்ல போனா இவனை பார்த்துட்டு அங்க இருக்க அத்தனை பேருமே பயந்துருவாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி அந்த பிரிசன் லைப்ரரியை காட்டுறாங்க. லூஃபி அந்த கையில அடிச்ச ஆணியை எவ்வளவோ பிடிச்சி இழுன்னு இழுக்க ட்ரை பண்ணுவான். ஆனா அது வரவே மாட்டேங்குது. நான் வெளியில போகணும், என்னைய விடுங்க விடுங்கன்னு கத்துவான். அந்த ஒப்பேரா என்னடானா முன்னாடியே சேர போட்டு உட்கார்ந்துகிட்டு டிவி ஷோ பாக்குற மாதிரி பார்த்து புக்கு பிடிச்சிட்டு இருப்பான். ஆனா லூஃபியை பத்தி தனியா சொல்லுமா என்ன? கேப் விடாம தொண்டைகிளிய கத்திக்கிட்டே தான் இருப்பான். அப்பதாங்க திடீர்னு புட்டிங் வருவா. அவளை பார்த்தோன்னே லூஃபி, புட்டிங்க எங்களை வெளியே விடு, எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படி இப்படின்னு கத்துவான். நாமி வண்டியா திட்டுவா, வாய முறா லூசு பையலன்னு. ஏன்னா இவங்க இங்க வர இவ தான் ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவளுக்கு பிரச்சனை ஆயிருமே. அதை பத்தி யோசிக்காம அவன் இஷ்டத்துக்கு கத்திக்கிட்டு இருக்கான். சரி, புட்டிங் என்ன விஷயமா இங்க வந்தான்னு கேட்டா, அவன் நமி கிட்டையும் லூஃபி கிட்டையும் கொஞ்சம் பேசணும்பா. சரி, தாராளமா போய் பேசுன்னு சொல்லி ஒரு புக் மார்க் வச்சு அந்த ஜெயில் கம்பியை ஓபன் பண்ணி விடுவாங்க. அவளும் பொறுமையா உள்ள போய், உங்களை அடிச்சிட்டாங்களா, என்னைய மன்னிச்சிருங்க, என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இப்படித்தான், ரொம்ப ரொம்ப கொடூரமானவங்க, யாரு கையில கிடைச்சாலும் சரி இப்படித்தான் போட்டு அடிப்பாங்க, ஆனா உங்களை இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, என்னைய மன்னிச்சிருங்கன்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவா. அது மட்டும் இல்லாம சஞ்சி அங்க கூப்பிட்டு வரதா சொல்லி சத்தியம் பண்ணியிருந்தா. அந்த சத்தியத்தையுமே அவளால காப்பாத்த முடியே. அதுக்கு கூட தலகுனிஞ்சு மன்னிப்பு கேட்பான். இவ இப்படி குசு குசுன்னு பேசுறத கேட்ட அந்த ஒப்பேரா என்ன பேசுறாங்க ஒண்ணுமே கேட்கலையேன்னு இன்னும் கொஞ்சம் காதை தீட்டி வைப்பான். அப்பவும் கேட்காது. அதுக்கப்புறம் புட்டிங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லணும்ட்டு சோகமாவா. என்ன சொல்லும்பாங்க. அவளும் இழிச்சுக்கிட்டே, சஞ்சய் நீ கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாரும்பா. அவங்களுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிரும். என்ன திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போறாளேன்னு. அதே நேரம் இங்க சஞ்சய் என்ன பண்ணுவான், பூ எங்க இருக்குன்னு சொல்லி தேடி பார்த்து புட்டிங்காகவே பார்த்து ஒரு சின்ன பிசுறு கூட இல்லாம பூவை பறிச்சுட்டு இருப்பான். இங்க இவங்க 2 பேர்த்தோட மூஞ்ச பாக்கணுமே, பேய் அடிச்ச மாதிரி இருக்கும். அப்படியா சொன்னா அந்த பிக்க அழிப்பையன்னு. இங்க இவ இழிச்சுக்கிட்டே, எனக்கு கல்யாணமாக போகுது, ரொம்ப ஹாப்பியா இருக்கும்பா. இந்த அதிர்ச்சியில இருந்து நம்மளால எப்படி வெளியே வர போறாங்கன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஒரு பெரிய கலவரமே நடக்க போகுது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு தப்பிச்சாங்களா, சஞ்சய் என்ன பண்ணா, பிக் மம் எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.